வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். டியேகோ கார்சியா மீது ஈரான் ஏவுகணை வீச்சு. இடைநிலை தூர வீச்சுடைய ஏவுகணையை ஈரான் பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பம். ஈரானுடனான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆராய்கிறேன். போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை, ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானிடமிருந்து எண்ணெய் கொள்வனவுக்கு அமெரிக்கா அனுமதி. ஹார்முஸுடனான பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த பங்களிப்பு செய்வதற்கு 22 நாடுகள் தயார், கூட்டறிக்கையில் தெரிவிப்பு. நடான்ஸ் அணு நிலையத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல், ஈரானிய அணுசக்தி முகவரகம் தெரிவிப்பு. ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு ஈரான் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நேற்று காலை தாக்கியதாக ஈரானின் அணுசக்தி முகவரகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை கதிரியக்க கசிவு ஏதும் ஏற்படவில்லை எனவும் அம்முகவரகம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானுக்கு தென்கிழக்கில் சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் நடான்ஸ் நகரில் அமைந்துள்ள ஷஹீத் அஹ்மது ரோஷன் செறிவூட்டல் நிலையமானது ஈரானின் பிரதான யுரேனியம் செறிவூட்டல் நிலையங்களில் ஒன்றாகும். ஈரானிய அதிகாரிகள் மேற்கோள் காட்டி தஸ்னிம் செய்தி சேவை வெளியிட்ட செய்தியில் இந்த கதிரியக்க கசிவும் ஏற்படவில்லை, அந்த நிலையத்தின் அருகில் வாழும் மக்களுக்கு எந்த அபாயமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் எந்த வகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை குறித்து ஈரான் அணுசக்தி அமைப்பின் அறிக்கை விளக்கவில்லை. இதேவேளை சர்வதேச அணுசக்தி முகவரகம் நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் குறித்து ஈரான் தமக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அணு விபத்து அபாயம் தவிர்க்கப்படுவதற்காக இராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என சர்வதேச அணுசக்தி முகவரகத்தின் தலைவர் ரபேல் குரோக்ஷி மீண்டும் கூறியுள்ளார். கப்பல்களில் உள்ள ஈரானிய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கான தடைகளை தற்காலிகமாக தளர்த்துவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த 20ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் கப்பல்களில் ஏற்றப்பட்ட ஈரானிய மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை ஏப்ரல் 19ஆம் தேதி வரை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 140 பீப்பாய் அளவிலான எண்ணெய் சந்தைக்கு வரும் எனவும் இது எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைக்க உதவும் எனவும் அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஆரம்பித்த பின்னர் உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்த நிலையில் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து தான் ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்ததை தான் விரும்பவில்லை என செய்தியாளர்களிடம் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஹார்முஸ் நீரிணையை கண்காணிப்பது அதனை பயன்படுத்தும் நாடுகள் செய்ய வேண்டியதாகும் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் மத்திய கிழக்கில் ஈரானின் பயங்கரவாத ஆட்சியுடன் தொடர்புடைய எங்கள் சிறந்த ராணுவ முயற்சிகளை முடிவுக்கு கொண்டு வருவதை பரிசீலிக்கும் வகையில் எங்கள் குறிக்கோள்களை அடைவதை மிகவும் நெருக்கமாக்கி வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளதுடன் 5 குறிக்கோள்களை குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை திறனை, ஏவுதளங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய அனைத்தையும் முற்றிலுமாக சேதப்படுத்துதல், ஈரானின் பாதுகாப்பு தொழில்துறை அடித்தளத்தை அழித்தல், அவர்களின் வான்வழி தாக்குதல் எதிர்ப்பு ஆயுதங்கள் உட்பட கடற்படை மற்றும் விமானப்படையை அகற்றுதல், ஈரான் அணுதிறனுக்கு எப்போதும் நெருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்தல், மேலும் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் அமெரிக்கா விரிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் எதிர்வினையாற்றும் நிலையில் எப்போதும் இருத்தல், இஸ்ரேல், சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியம், பஹ்ரைன், குவைத் மற்றும் பிற நாடுகள் உட்பட எங்கள் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளை உயர்ந்த அளவில் பாதுகாத்தல் ஆகியனவே அவையாகும். ட்ரம்ப் வெளியிட்ட பதிவுக்கு பின்னர் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லெவிட் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த குறிக்கோளை அடைவதற்கு சுமார் 4 முதல் 6 வாரங்கள் தேவைப்படும் என்று ஜனாதிபதியும் பென்டகனும் கண்காணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேவேளை நேற்று முன்தினம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை தான் விரும்பவில்லை என கூறினார். நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் போர் நிறுத்தத்தை நான் விரும்பவில்லை. மற்ற தரப்பை அழைத்துவிட்டால் போர் நிறுத்தம் செய்ய மாட்டீர்கள். அவர்களிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, எந்த ராணுவ உபகரணங்களும் இல்லை என ட்ரம்ப் கூறினார்.
தற்போது இந்திய பெருங்கடலில் உள்ள சிறிய நாடுகளை பொறுத்தமட்டில் வெளிநாட்டு சக்திகள் தமது நிலப்பரப்பை பயன்படுத்துவது குறித்து நிலவும் கரிசனைகளை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக வாஷிங்டனை தளமாக கொண்டு இயங்கி வரும் இந்து சமுத்திர பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான ஆய்வாளர் நிலாந்தி சமரநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் பின்னணியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஈரான் கப்பல் விவகாரத்தில் 3 கப்பல்கள் நாட்டுக்கு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்வதற்கு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது குறித்து நாங்கள் ஆராய்ந்தறிந்த நிலையில் அன்றைய தினம் மாலை ஐக்கிய அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் மத்தள நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கோரப்பட்டது. போர் மூலம் சூழல் நிலவியதால் நாம் அவ்விரு தரப்பினரின் கோரிக்கைக்கும் அனுமதி வழங்காமல் நடுநிலையாக செயற்பட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். உலகளாவிய ரீதியில் போர் பதற்றம் தீவிரமடைந்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட இந்த தகவல் சர்வதேச மட்டத்தில் விசேட கவனம் பெற்றிருக்கிறது. அப்பதிவில் ஹம்பாந்தோட்டைக்கு அருகே மத்தள விமான நிலையத்தை நிர்மாணிப்பதில் சீனாவின் வகிபாகம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் நிலவுகின்ற போதிலும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அந்த விமான நிலையத்துக்கு உட்பிரவேசிக்க விரும்புவது முரணானதொரு விடயமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தற்போது இந்திய பெருங்கடலில் உள்ள சிறிய நாடுகளை பொறுத்தமட்டில் வெளிநாட்டு சக்திகள் தமது நிலப்பரப்பை பயன்படுத்துவது குறித்து நிலவும் கரிசனைகளை எவ்வாறு கையாள்வது என்பது தான் முக்கிய பிரச்சனையாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை ஊடான பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துவதற்கு தாம் பங்களிப்பு செய்வதற்கு தயாராக உள்ளதாக 22 நாடுகள் நேற்று வெளியிட்ட கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை ஐரோப்பிய நாடுகளாகும். அதேவேளை ஐக்கிய அரபு ராச்சியம், பக்ரைன் ஆகியனவும் இவற்றில் அடங்கியுள்ளன. பாரசீக வளைகுடாவில் ஆயுதம் ஏந்தாத வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், எண்ணெய் எரிவாயு நிலையங்கள் உட்பட சிவில் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள், ஹார்முஸ் நீரிணை ஈரானிய படையினரால் மூடப்பட்டமை ஆகியவற்றை நாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரமடைந்து வரும் இந்த மோதல் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை தெரிவிக்கின்றோம். அச்சுறுத்தல்கள், கண்ணிவெடிகளை பதித்தல், ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் வணிக கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் பிற முயற்சிகளை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு பேரவையின் தீர்மானம் 2817க்கு இணங்க வேண்டும் என்றும் நாங்கள் கோருகின்றோம். ஐநா பாதுகாப்பு பேரவை தீர்மானம் 2817க்கு இணங்க சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் இத்தகைய தலையீடுகள் மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்படும் இடையூறுகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இது தொடர்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் உள்ளிட்ட சிவில் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக முழுமையாக நிறுத்துமாறு நாங்கள் கோருகின்றோம். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மூலம் ஆதரவு வழங்கவும் நாங்கள் பணியாற்றுவோம். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடற்பயண சுதந்திரம் அனைத்து நாடுகளுக்கும் பயனளிப்பதாகும். சர்வதேச சட்டத்தை மதிக்கவும் சர்வதேச செழிப்பு மற்றும் பாதுகாப்பின் அடிப்படை கொள்கைகளை நிலைநாட்டவும் அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமுத்திரத்தின் டியாகோ கார்சியா தீவில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டுப்படை தளத்தை நோக்கி ஈரான் அண்மையில் 2 நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவியதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. டியாகோ கார்சியா தீவானது ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கைக்கு தெற்கே சுமார் 1776 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஈரானின் மேற்படி ஏவுகணை எதுவும் குறித்த இலக்கை தாக்கவில்லை என மேற்படி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஏவுகணை இடைவெளியில் அழிந்ததாகவும் மற்றொரு ஏவுகணையை இடைமறிப்பதற்காக அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றிலிருந்து SM-3 ரக இடைமறிப்பு ஏவுகணையொன்று ஏவப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரானின் ஏவுகணையை இடைமறிப்பு ஏவுகணை தாக்கியதா என்பது தெரியவில்லை எனவும் அப்பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான், ஈராக் மீதான தாக்குதல்கள் உட்பட ஆசியாவில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான பிரதான தளமாக இது விளங்கியது. ஈரானிய ஏவுகணைகள் ஏவப்படுவதை தடுப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை இத்தளத்திலிருந்து மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு பிரிட்டன் இம்மாத முற்பகுதியில் அனுமதி அளித்தது. நீண்ட காலமாக பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டிருந்த சாகோஸ் தீவு கூட்டத்தின் இறையாண்மையை மொரிஷியஸிடம் கையளிப்பதற்கான உடன்படிக்கை 2025 மே மாதம் கையெழுத்திடப்பட்டது. எனினும் இந்த உடன்படிக்கையின்படி சாகோஸ் தீவின் படைத்தளம் குத்தகை அடிப்படையில் 99 வருடங்களுக்கு பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
டியாகோ கார்சியாவின் இறையாண்மை மொரிஷியஸுக்கு மாற்றும் தீர்மானம் குறித்து பிரித்தானியாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள தனது தீவுகள் மீது ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து தாக்குதல் நடத்த அனுமதித்தால் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துறைமுக நகரமான ராஸ் அல் கைமா ஈரானிய படைகளால் தாக்கப்படும் என ஈரான் நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரசீக வளைகுடாவில் உள்ள அரபு மோசா மற்றும் கிரேட்டர் டொன் தீவுகள் தற்போது ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் அத்தீவுகளின் இறையாண்மைக்கு ஐக்கிய அரபு ராச்சியமும் உரிமை கோருகிறது. இது தொடர்பான இரு நாடுகளுக்கும் நீண்ட காலமாக முறுகல் நிலவுகிறது. இந்த நிலையில் ஈரானிய ராணுவ பேச்சாளர் நேற்று இது தொடர்பாக கூறுகையில், பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானிய தீவுகள் மீது தாக்குதல் நடத்த அனுமதிக்கப்பட்டால் சக்தி வாய்ந்த ஈரானிய ஆயுதப்படைகள் ராஸ் அல் கைமா கடுமையான தாக்குதலுக்குள்ளாகும் என ஐக்கிய அரபு ராச்சியத்தை நாம் எச்சரிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்திய மாகாணத்தில் நேற்று காலை 51 ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வந்தன என்பதை அவ்வமைச்சு குறிப்பிடவில்லை. ஆனால் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கான ஈரானுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சின் தரவுகளின்படி பிப்ரவரி 28 முதல் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து குறைந்தபட்சம் 575 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் தவிர 49 ஏவுகணைகளையும் சவுதி அரேபியா இடைமறித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.